प्रणाम नारायणं माता जी। नमस्कृत्य प्रणाम प्रणाम माता सुजाता जी। हरे हरे कृष्णा। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपात्तमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो ओम विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते जय पताका स्वामिनिधि नामिने नमो आचार्य पादाय निधाय कृपप्रदायिने गौरगददामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी वाचात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। பாகவதம் மூன்றாவது கண்டம் அத்தியாயம் 5 முதல் புத்தகம் பதம் 27. ஆமாங்க மத்த கரெக்ட் மத்தாச்சு. தேங்க்யூ மதேஷ். ஓகே. ततो अभवन् महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मात्मदेहस्थं विश्वं वियञ्जं स्तमोनुदः. நான் படிக்கிட்டேங்க மாதாஜி. படிங்க மதேஷ். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு நித்திய காலத்தினால் தூண்டப்பட்டு மகத் தத்துவம் எனப்படும் மொத்த ஜட சக்தி தோன்றியது. பரமபுருஷர் தமது சொந்த உடலிலிருந்து தூய நற்குணமான இந்த மகத் தத்துவத்துக்குள் பிரபஞ்ச தோற்றத்திற்குரிய விதைகளை பதித்தார். பொருளுரை. காலப்போக்கில் கருவுறச் செய்யப்பட்ட பௌதீக சக்தியானது முதலில் பௌதீக மூலப்பொருட்களாக தோன்றியது. ஒவ்வொன்றும் கைகூடுவதற்கு அதனதன் கால அளவு தேவைப்படுகிறது. எனவேதான் காலத்தால் தூண்டப்பட்ட கால சோதி தாத் எனும் சொல் இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ளது. மகத் தத்துவம் மொத்த உணர்வாகும். ஏனெனில் அதன் ஒரு பகுதி ஒவ்வொருவரிலும் புத்தியாக செயல்படுகின்றது. இந்த மகத் தத்துவமானது பரமபுருஷரின் பரம உணர்வுடன் நேரடியாக தொடர்பு கொண்டுள்ளது என்றாலும் அது ஜடமாக தோன்றுகிறது. மகத் தத்துவம் அல்லது தூய உணர்வின் நிழல்தான் படைப்பு ஆரம்பமாகும் இடமாகும். அது தூய நற்குணத்துடன் சிறிதளவு ரஜோகுணமும் கொண்டதாக இருப்பதால் இந்நிலையிலிருந்து செயல் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பகவானிடமிருந்து காலத்தத்துவம் தோன்றுகிறது, மகத்தத்துவம் தோன்றுகிறது. அந்த மகத்தத்துவத்தை வச்சுதான் மொத்த மூலக்கூறுகளும் அங்கு உருவாக்கப்படுகின்றது. அப்ப அந்த மொத்த மூலக்கூறுகளை கொண்டே ஜடப்படப்பை தோற்றுவிக்கின்றார். हरे कृष्णा माताजी। पदम एतना 27ங்க மாதாஜி. 5ல 27, 5வது அத்தியாயம் 27. அப்போ அந்த ஜடப்படைப்பு அப்படிங்கிறது ஒரு ஆன்மீகம் கிடையாது. அது ஆன்மீகம் அப்படின்னா தூய உணர்வோட இருக்கோங்க, சுத்த சத்துவ நிலை. ஆனா ஜட உலகை தோற்றுவிக்கிறதுக்கு ரஜோகுணம் தேவைப்படுகிறது. அதனாலதான் பிரம்மா ரஜோகுணத்திற்கு அதிபதியாக ரஜோகுணத்துடன் செயல்படுபவராக இந்த படைப்பை அவரிடம் கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த மகத்தத்துவம் ரஜோகுணத்தோட சேர்ந்து இந்த ஜடப்படைப்பு உருவாகின்றது. அடுத்தது பதம் 28. சோபியம்ச குணகாலாத்மா பகவத் திருஷ்டி கோச்சரஹ ஆத்மானம் வியகரோதாத்மா விஸ்வஸ்யாஸ்ய விஸ்ருஷயா. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. பொருளுரையா சபக்தி வேதாந்த சுவாமி பிரபாது கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மகா தத்துவமானது தோற்றுவிக்கப்படவிருக்கும் ஜீவன்களின் களஞ்சியமாக பல்வேறு வடிவங்களில் தன்னை பிரித்து கொண்டது.
பொய் அகங்காரத்தை உற்பத்தி செய்யும் இந்த மகா தத்துவம் பிறகு அறியாமை குணம் மேலோங்கியதாக மாறுகிறது. பரமபுருஷரின் முழு விரிவாகிய அது கருவுறச் செய்வதற்குரிய அடிப்படை பொருட்கள் மற்றும் காலம் ஆகியவற்றின் முழு உணர்வை கொண்டதாகும். பொருளுரை: மகா தத்துவமான துய்ய ஆத்மாவிற்கும் பௌதீக இருப்பிற்கும் இடைப்பட்ட பொருளாகும். ஜடமும் உயிரும் இணையும் இந்த இடத்திலிருந்துதான் ஜீவராசிகளின் பொய் அகங்காரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எல்லா ஜீவராசிகளும் பரம்புருஷரிலிருந்து பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளாக இருந்தும் பொய் அகங்காரத்தின் முற்றுதலால் தங்களை ஜட இயற்கை அனுபவிப்பவர்கள் என்று உரிமை கொண்டாடுகின்றன. இப்பொய் அகங்காரம் தான் பௌதீக இருப்பிலுள்ள பந்தப்படுத்தும் சக்தியாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இப்பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு பகவான் திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்களை அளிக்கிறார். இக்காரணத்திற்காகத்தான் ஜட இயற்கை இடைக்காலங்களில் படைக்கப்படுகிறது. பொய் அகங்காரத்தில் செய்யப்படும் செயல்களை திருத்திக் கொள்வதற்காக பகவான் பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு எல்லா வசதிகளும் அளிக்கிறார். ஜீவராசிகள் தமது பின்னப்பகுதிகள் என்பதால் அவர்களுக்குள்ள மிக சிறிய சுதந்திரத்தில் பகவான் குறுக்கிடுவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பொய் அகங்காரம் எங்க உருவாக்குது அப்படின்னா மகத்தத்துவத்துல. பொய் அந்த மகத்தத்துவம் ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை இந்த ஜீவராசிகளுக்கு ஏற்படுத்துகின்றது. இந்த ஜடப்படைப்பே அதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாமெல்லாம் அனுபவிக்கணுங்கிற ஆசையில வந்திருக்கோம். ஆனா அந்த பொய் அகங்காரம் இல்லாம நம்மளால அனுபவிக்க முடியாது. அப்ப யாராருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அகங்காரம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பொய் அகங்காரத்தினால நாம இங்க மாயையினால் ஆட்கொள்ளப்படுகின்றோம். அது எங்கிருந்து உருவாகுதுன்னா அந்த மகத்தத்துவத்துல இருந்து. அப்ப இந்த ஜடமும் உயிரும் இணையும் இந்த இடத்துலதான் ஜீவராசிகளின் பொய் அகங்காரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மகத்தத்துவம் என்கின்ற திரை ஆன்மீக உலகையும் பௌதீக உலகையும் அந்த ரெண்டும் இணையிற அந்த இடத்துல ஒரு பார்டர் மாதிரி இருக்கு. அடுத்தது பதம் 29. மகத்தத்வாத் விகுர்வாணாத் அகம் தத்துவம் வியஜாயத காரியகாரண கர்த்ராத்மா பூதேந்திரிய மனோமயः வைகாரிகஸ்தைஜஸ்த தாமசஸ்சேதி அகம் த்ரிதா. படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி மிகுந்த சுவாமி பிரபுபாதர் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: மிகப்பெரிய காரண உண்மை எனப்படும் மக தத்துவம் பொய் அகங்காரம் உருமாறுகிறது. இந்த பொய் அகங்காரமானது காரணம், விளைவு மற்றும் செய்பவர் என 3 நிலைகளில் தோற்றுவிக்கப்படுகிறது. மனதளத்தில் உள்ள இத்தகைய செயல்கள் அனைத்தும் பஞ்சபூதங்கள், ஸ்தூல புலன்களும் மற்றும் மன கற்பனையும் ஆதாரமாக கொண்டுள்ளன. பொய் அகங்காரமானது சத்வம், ரஜஸ், தமஸ் என 3 குணங்களில் பிரதிநிதிக்கிறது. பொருளரே: மூல ஆன்மீக இருப்பில் நிலை பெற்றுள்ள தூய ஜீவராசி பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது உண்மை நிலையை முழுமையாக உணர்ந்திருக்கிறான். இத்தகைய தூய உணர்வில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி அடைந்தவர்கள் என்பதால் அவர்கள் பல்வேறு வைகுண்ட லோகங்கள் நித்திய ஆனந்தத்துடனும் அறிவுடனும் வாழ்கின்றனர். பௌதீக சிருஷ்டி இவர்களுக்காகவே படைக்கப்பட்டதல்ல. நித்திய முக்தர்கள் என்றழைக்கப்படும் முக்தியடைந்த ஆத்மாக்களும் பௌதீக சிருஷ்டிகள் என்ற சம்பந்தமும் இல்லை. பௌதீக சிருஷ்டி பரமபுருஷருக்கு அடிபணிய மறுக்கும் ஆத்மாக்கள் என உள்ளது. இத்தகைய அடக்கியாலும் உணர்வுதான் பொய் அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. 3 ஜட இயற்கை குணங்களில் தோன்றும் இதற்கு மனக்கற்பனை மட்டுமே இருப்பு உள்ளது. சத்துவ குணத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கடவுளென்றே நினைக்கின்றனர். இவ்வாறாக பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட முயலும் தூய பக்தர்களை கண்டு இவர்கள் நகைக்கின்றனர். ரஜோகுணத்தில் திமிர் பிடித்தவர்கள் பல வழிகளில் ஜட இருக்கேன் அடக்கியாள முயல்கின்றனர். அவர்களில் சிலர் பொதுநல தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஆனால் அவர்களுடைய திட்டங்கள் பொய் அகங்காரத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. இது பொய் அகங்காரமானது பகவானுடன் ஒன்றாகி விட வேண்டும் என்ற எண்ணம் வரை விரிவடைகிறது. கடைசி வகுப்பை சேர்ந்த அறியாமையில் உள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஸ்தூல உடல்தான் ஆத்மா என்று தவறாக வழிநடத்தப்படுகின்றனர். இவ்வாறாக அவர்களுடைய எல்லா செயல்களும் உடலை மட்டுமே மையமாக கொண்டுள்ளன. இத்தகைய மனிதர்கள் அனைவரும் பொய் அகங்காரத்தினால் செயற்பட்டு வாய்ப்பளிக்கப்படுகிறது. அதனால் அதே சமயம் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்களில் உதவியை பெறவும் பகவான் அவர்களுக்கு உதவுகிறார். இவ்வாறாக கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்வை அவர்கள் வெற்றியடைவதாக செய்து கொள்ள முடியும். எனவே பொய் அகங்காரத்தில் சிக்கொண்ட ஜீவராசிகளுக்காகவே பௌதீக சிருஷ்டி உள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பொய் அகங்காரம் எல்லா நிலையிலும் செயல்படுகின்றது. அப்போ இந்த பொய் அகங்காரத்துலதான் இந்த முக்குணங்கள் கலந்து அது வேறு விதமா பிரதிபலிக்குது.
அப்போ இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த பொய் அகங்காரம் பிளஸ் சத்துவகுணம் இருக்கிறவங்க அந்த பொய் அகங்காரத்தின் சதவீதம் கம்மியா இருக்கும். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்னு ஒரு அருவவாதியா செயல்படுறான். அப்போ ரஜோகுணமும் பொய் அகங்காரமும் இணைந்த திமிர் பிடித்தவர்கள், இந்த ஜட இயற்கையை அடக்கிய ஆள முற்படுறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொது நலத்தொண்டுல ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்கதான் திட்டம் தீட்டுறதா நினைக்கிறாங்க. அவங்க பொதுவா இந்த பஞ்சம், பிணி, பட்டினி, இந்த பூகம்பம், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பொதுநல சேவைன்னு நிறைய பேரு அங்க ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் அதுக்குன்னே பணம் ஒதுக்கி அது முழு வாழ்க்கையில அதுதான் எனக்கு சேவை, அதுதான் உயர்ந்த தத்துவம், அது தவிர எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த உடலை உண்மையா நினைச்சு அந்த உடலுக்கு சேவை செய்யறதே பெரிய தொண்டுன்னு நினைப்பாங்க. அவங்க நிறைய அன்னதானம் கொடுப்பாங்க, துணிகள் தானமா வழங்குவாங்க, கல்வி தானம் வழங்குவாங்க. பஞ்சம் பட்டினி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இப்போ நிறைய ஆபத்துகள் வர்ற இடங்கள் எல்லாம் போய் அவங்க மருத்துவ சேவை செய்வாங்க, நோயுற்றவர்களுக்கு உதவி செய்யறது, இது மாதிரி நிறைய பொது நல சேவையே அவங்களுடைய வாழ்க்கையினோட உயர்ந்த குறிக்கோளா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு ரஜோகுணம் பிளஸ் பொய் அகங்காரம். ஏன்னா பொய் அகங்காரம் தான் இந்த உடல் ஆத்மா இல்ல அப்படிங்கிறது. அப்ப அந்த உடலுக்கு சேவை செய்யறதா பெருசா நினைக்கிறாங்க. ஆனா உடல் கிடையாது, நாம ஆத்மா அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப அந்த ஆத்மாவுக்கு நல்ல ஒரு ஞானத்தை தருபவர்கள் தான் உண்மையான தொண்டு செய்யறாங்க. அவங்கதான் உண்மையான ஜீவகாருண்யம் அப்படிங்கறத அவங்கதான் செய்யறாங்க. அப்ப கடைசி இலிக்குலத்தை சேர்ந்தவங்க தமோ குணத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்பவே பந்தப்பட்ட ஆத்மாக்கள். அப்ப இந்த பந்தம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்ப இது ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறவங்க ஸ்தூல உடல் தான் ஆத்மா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இந்த உடல் அழிஞ்சா எல்லாம் போச்சு. அப்ப எல்லாம் அவங்களோட செயல்கள் எல்லாமே இந்த உடலை மையமாக கொண்டே செயல்படுவாங்க. அவங்க எல்லாம் பொய் அகங்காரத்துல ரொம்ப மேல்நிலையில இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் பகவத்கீதை, பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் உதவியை பெறவும் பகவான் அவங்களுக்கு உதவுறார். அப்போ ஸ்திரீயோ வைசா ததா சூத்ரா ஸ்தே அபி யாந்தி பராம் கதிம் அப்படின்றார். அப்ப பெண்கள் இழிகுலத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் சாஸ்திரங்களை படிக்குமாறு இன்னைக்கு கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்ப கிருஷ்ண விஞ்ஞானத்தை புரிஞ்சுட்டு அவங்க வாழ்வை வெற்றியடைய செய்து கொள்ள வேண்டும். அதுதான் பொய் அகங்காரத்துல சிக்குண்ட ஜீவராசிக்கு ஒரே வழி. ஏன்னா அவங்க அந்த பௌதிக சிருஷ்டி அவங்களுக்காகவே படைக்கப்படுது. மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிக்கிறார் பகவான். அவ்வாறு இந்த பௌதிக சிருஷ்டியில அவங்க நிறைய அடிமேல அடிபட்டு இது நமக்குரிய உலகம் அல்ல, ஏன்னா இது பொம்மை உலகம், இது ஒரு மாயை உலகம், ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கோம். அப்போ அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி பொய் அகங்காரத்தின் உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே சமமான நிலையில கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு தூய பக்தி தொண்டு செய்து அவங்க ஜீவன் முக்தாவாக உடல் இருந்தாலும் கூட முக்தி பெற்ற ஆத்மாக்களாக வலம் வர்றாங்க இந்த ஜட உலகில. ஏன்னா இந்த ஜட உலகம் உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க கூடியது அல்ல, இங்க ஆனந்தமே கிடையாது. அடுத்தது பதம் 30. அகம் தத்வாத் விகுர்வாணான் மனோ வைகாரிகா தாபூத் வைகாரிகாஸ்ச ஏ தேவா அர்த்தாபிவ்யஞ்சனம் யத. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. யாராவது? கீதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. பதம் 30. பொய் ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பொய் அகங்காரம் சத்துவ குணத்துடன் கலப்பதால் மனமாக உருமாற்றப்படுகிறது. ஜட உலகை ஆளும் தேவர்களும் கூட பொய் அகங்காரம் மற்றும் தத்துவ குணம் ஆகியவற்றின் சேர்க்கையிலிருந்துதான் உண்டாகின்றன. பொருளுரை. வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களுடன் கலக்கும் பொய் அகங்காரம் தான் ஜட உலகில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் மூலமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
அப்போ ஜட இயற்கை குணங்களுடன் கலக்கும் பொய் அகங்காரம். ஜட இயற்கை குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அப்ப சத்துவகுணத்துடன் பொய் அகங்காரம் இணையும் போது தேவர்கள் தோன்றுகிறார்கள். ஏன்னா தேவர்கள் பக்தர்கள், தூய பக்தர்கள் கிடையாது, சகாம பக்தர்கள், கலப்படம். அவங்க அனுபவிக்கணுங்கிற ஆசை தேவர்களுக்கு இருக்கு. ஆனாலும் சத்துவகுணத்துல, ஏன்னா அவங்க பகவானை என்றும் நாடுகிறார்கள். துன்பம் வரும்போது அவங்க தன்னை நம்புறது கிடையாது, பகவானை நாடுகிறார்கள். எப்பவுமே தேவர்களுக்கு துன்பம் வரும்போது உடனே பிரம்மாவுகிட்ட போய் வேண்டுவாங்க. அப்ப பிரம்மா விஷ்ணுவை வேண்டுவாரு. அப்ப எல்லாரும் வைகுண்டத்துல போய் விஷ்ணுவை சந்தித்து ஆலோசனைக்கு பெறுவாங்க. இப்படி தேவர்கள் அதனாலதான் அவங்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது, உயர்ந்த லோகம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிறத விட இன்பம் அங்கு பல மடங்கு அதிகமாக இருக்கும், ஆயுட்காலம் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க அழகான உருவம் பெற்றவர்களா இருப்பாங்க, நிறைய செல்வம் பெற்றவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல அனுபவிக்கும் தன்மைகள் அங்க நிறைய இருக்கு. அடுத்தது பதம் 31. தைஜசானி இந்திரியாணி ஏவ ஞான கர்மமயானி ச. ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிறதா? படிங்க. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. புலன்கள் பொய் அகங்காரத்தினால் ஆளப்படும் ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தியானவை என்பதில் சந்தேகமில்லை. எனவே ரஜோகுணத்தில் தத்துவார்த்தமான கற்பனை அறிவும் பலன் கருதும் செயல்களும் ஆட்சி செலுத்துகின்றன. பொருளுரை. பொய் அகங்காரத்தின் முக்கிய காரியம் நாஸ்தீகமாகும். தான் நித்தியமாக பரமபுருஷருக்கு கீழ்ப்படிந்துள்ள அவரது பின்னப்பகுதி என்பதை மறந்து சுதந்திரமாக மகிழ்ச்சியடைய விரும்பும் ஜீவன் இரு வழிகளில் செயற்படுகிறான். முதலில் அவன் சுய லாபத்திற்காக அல்லது புலன் நுகர்வுக்காக பலனை எதிர்பார்த்து செயற்படுகிறான். நீண்ட காலமாக பலன் கருதும் செயலில் ஈடுபட்டு களைப்படைந்த பின் அவன் மனோ தத்துவ கற்பனை ஆளனாக மாறி தான் கடவுளுக்கு சமமான நிலையில் இருப்பதாக நினைக்கிறான். பகவானுடன் ஒன்றாகி விடுவதை. ஹரே கிருஷ்ணா. வாய்ஸ் பிரேக் ஆகுது, உங்களுக்கு அப்படி கேக்குதுங்களா? எங்களுக்கெல்லாம் சரியா கேக்குது. ஓகே. அவன் மனோ தத்துவ கற்பனை ஆளனாக மாறி தான் கடவுளுக்கு சமமான நிலையில் இருப்பதாக நினைக்கிறான். பகவானுடன் ஒன்றாகி விடுவதெனும் தவறான இந்த எண்ணம் தான் மாயா சக்தியால் விரிக்கப்படும் கடைசி வலையாகும். இந்த மாயா சக்தி பொய் அகங்காரத்திற்கு சிக்க வைத்து விடுகிறது. பரபிரமத்தை பற்றிய தத்துவார்த்தமான கற்பனைகளை விட்டுவிடுவதுதான் பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்குரிய மிகச்சிறந்த வழியாகும். மனோ தத்துவ கற்பனைகளால் பரபிரமத்தை உணர முடியாது என்பதை உறுதியாக ஒருவன் அறிய வேண்டும். பரபிரம்மத்தை அல்லது பரமபுருஷ பகவானை பற்றி தகுதியுள்ள ஓர் அதிகாரியிடமிருந்து பணிவுடன் கேட்பதால் மட்டுமே அவரை உணர்ந்தடைய முடியும். இத்தகைய அதிகாரி ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள 12 மகாஜனங்களின் ஒரு பிரதிநிதி ஆவார். பகவானின் மாயா சக்தியை யாராலும் கடக்க முடியாது என்றாலும் மேற்கண்ட முறையால் அதை வென்றுவிட முடியும். இதை பகவத்கீதை 7.14 உறுதி செய்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பொய் அகங்காரத்தால் ஆனப்படும் ரஜோகுணத்திலிருந்து கற்பனை தத்துவங்கள் உருவாகின்றது. பலன் கருதும் செயல்கள் அங்க நடக்குது. அப்போ பலன் கருதும் செயல்கள் அப்படின்னா கர்ம காண்டம். நான் இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும், நான் கல்வி தானம் பண்ணினா எனக்கு நல்ல ஒரு கல்வி வரும், பணத்தை நான் தானமா கொடுத்தா அது பல மடங்கு எனக்கு வட்டியோட குட்டி போட்டு எனக்கு இன்னும் பல மடங்கு தரும். நிறைய பேர் புண்ணிய செயல்கள் செய்யறாங்க அப்படின்னா அது பலன் கருதும் செயல்னாலதான். இன்னைக்கு நான் அன்னதானம் கொடுத்தா எனக்கு பின்னாடி எனக்கு தானியங்கள் வீட்டுல நிறைஞ்சிருக்கும், எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, அப்ப நான் பிறருக்கு உதவி செய்தா மற்றவங்க எனக்கு எப்பயாவது ஒண்ணு உதவி செய்வாங்க அப்படின்னு பலன் கருதும் செயல்ல ஈடுபட்டு இருக்கிறது இந்த ரஜோகுணத்தினால. அப்ப அந்த பொய் அகங்காரம் பிளஸ் ரஜோகுணம் ரெண்டும் சேரும் போது மனக்கற்பனை தத்துவவாதிகள் நிறைய தோன்றிடுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்டம் எடுத்தவனெல்லாம் பகவான் ஆயிரலாம், அப்ப நானும் அகம் பிரம்மாஸ்மி, நானும் கடவுள். கடவுள் அப்படிங்கிறது ஒரு அனந்த அப்படின்னா எல்லை இல்லாத ஒரு ரூபத்தில் உள்ளவர், ஒரு சக்தி
எல்லையில்லாத சக்தி படைத்தவர், அச்சிந்தியர். அது கற்பனையில கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கடவுளுக்கு சமமாக நானும் ஆக வேண்டும் அப்படிங்கிற ரஜோகுண எண்ணம் அவனுள் தோன்றுகிறது. அப்போ நீயும் கடவுள், நானும் கடவுள். அப்போ ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க கூட தண்டம் எடுத்துட்டான் அப்படின்னா தரித்திர நாராயணன் அப்படியெல்லாம் கொச்சையா பெயர் சூட்டுவாங்க. தண்டகரண மாத்திரேன நரநாராயணோபவ அப்படின்னு சொல்லி நேத்தின்னு சொல்லி எல்லாத்தையும் விடுத்துருவாங்க. அப்போ நிறைய மூலப்பொருட்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. 24 மூலப்பொருட்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதன் மூலமா அவங்க ஞானம் கிடைக்கும். ஆனா அந்த ஞானத்தை அவங்க நினைச்சுக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நான் கடவுளாயிட்டேன். இப்ப என்கிட்ட எல்லாரும் கேளுங்க, நானும் இறந்தா நானும் பிரம்மஜோதியில போய் ஒன்றாயிருவேன், அதனால கடவுளாயிருவேன் நானு. சோ பகவானுடன் போட்டி போடும் அந்த மனோபாவம் அவங்களுக்கு இன்னும் போகல. ஏற்கனவே போட்டி போட்டுத்தான் அந்த ஜட உலகுக்கு வந்திருக்கோம். உன்னை மாதிரி நானும் கட்டுப்பாட்டாளனாகணும், உன்னை மாதிரி நானும் அனுபவிப்பாளனாகணும், அகம் போக்தா அகம் கர்த்தா இந்த நிலையிலிருந்து இன்னும் மாறவே இல்லை. அப்ப என்னதான் பல ஆண்டுகள் அவங்க தவம் செய்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கே, அந்த பொறாமை நிலைக்கே வந்துடுறாங்க. கடவுளுடன் போட்டி போடும் மனப்பான்மைக்கே வந்துடுறாங்க. அதனால இங்க ரஜோகுணம் மேம்படுகிறது. அந்த ரஜோகுணத்தினாலதான் நான் இது கொடுத்தா எனக்கு அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும் அப்படின்ற பலன் கருதும் செயல்ல ஈடுபட்டு கர்மகாண்டிகள் அவங்களும் தங்கள் நிலையை தாழ்த்தி கொள்கிறார்கள். அப்ப பரபிரம்மனை பற்றிய தத்துவார்த்தமான கற்பனைகளை விட்டுட்டு அந்த பொய் அகங்காரத்துல விடுபடணும் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். ஏன்னா இந்த தத்துவ கற்பனைகள் அதெல்லாம் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இந்த பூமி தோன்றி இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருச்சு அப்படின்னெல்லாம் அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனா அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொந்த கற்பனையினால யாரும் பகவானை கண்டறிய முடியாது. பகவானை உணர்வதற்கு, அந்த பரபிரம்மத்தை உணர்வதற்கு ஒரு தகுதியுள்ள அதிகாரியுடன் பணிவுடன் தத்வித்தி பிரதிபாதேன பணி பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷனக. ஒரு தூய பக்தரை அணுகினால் மட்டுமே அவங்களால பரபிரம்மத்தை உணர முடியும். அதுக்கு அதிகாரிகள் நம்மளுக்கு வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. சுயம்பு நாரத சம்போ குமார கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் வையாகிர் வயம் அப்படின்னு 12 பேரை சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுடைய பரம்பரையிலிருந்து வர்றவங்க கிட்டதான் நாம இதை கத்துக்கணுமே தவிர தானாக நம்மளோட சிறிய மூளையை கொண்டு, சிறிய புத்தியை கொண்டு நாம் மனத்தத்துவ கற்பனையில ஈடுபடக்கூடாது. அப்படி நாம யார்கிட்டயாவது போய் சரணடைஞ்சோம், ஒரு தத்துவவாதி கிட்ட போய் சரணடைஞ்சோம் அப்படின்னா நம்மளெல்லாம் குழப்பி நம்மளையும் பாவ வழியில ஈடுபட செஞ்சிருவாங்க. அப்போ நாம பகவானோட ரூபத்துக்கு அபராதம் செய்வோம். அப்போ மாயாவாதி கிருஷ்ண அபராதி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இப்போ பகவத்கீதை 7.14 பகவான் கிருஷ்ணர் சொல்றார், தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாமை ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே அப்படின்னு. ஏன்னா இந்த ஜட உலகம் மாயையால் ஆளப்படுகின்றது. அந்த பொறுப்பை யார் கொடுத்தா, மாயை யார் தோற்றுவித்தா அப்படின்னா பகவான் தான். அப்ப ஏன் மாயையை தோற்றுவித்து அந்த குழப்பத்தை நம்மளுக்கு மாயினால உண்டாக்குறார் அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் பகவானை மறுக்கும் போது அந்த மாயை இருந்தா தான் நம்மளால அனுபவிக்க முடியும். இப்போ நான் கடவுளோடைய உணர்வுல இருக்கும்போது இது எதுவுமே பிடிக்காது. எனக்கு டிவி பார்க்க பிடிக்காது, ஷாப்பிங் பண்ண பிடிக்காது, வீண் செலவு பண்ண பிடிக்காது, பௌதிகவாதிகளோட பேச பிடிக்காது. எனக்கு எப்பவுமே பாகவதம் பகவத்கீதை தான் வேணும். ஆனா அனுபவிக்கணும்னா, ஜடத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு பகவான் இந்த மாயிட்ட ஒப்படைச்சிடாரு. நீ பாத்துக்கோ அவங்கள, நான் தூய பக்தர்களை என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறேன், அவங்களுக்கு நான் நல்ல எண்ணங்களை தர்றேன், என்னை பற்றிய அறிவை கொடுக்குறேன். ஆனா பகவானை சரணடையாதவங்களுக்கு மாயை அவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க. சோ மாயையால் ஆட்கொள்ளப்படுவீர்கள் இன்னும் குழப்பத்தில் மீண்டும் மீண்டும் குழப்பத்தில் ஆழ்த்தப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற அந்த சைக்கிள்லயே சுத்திட்டே இருப்பாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க பிறப்பெடுத்துட்டே இருப்பாங்க. புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அப்படின்னு. அடுத்தது பதம் 32. தாமசோபூத ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க சொன்னது இந்த 2 பாயிண்ட் என்னோட நடந்தது மாதாஜி.
அதெல்லாம் அந்த பொருள் சொல்லுங்க. வாங்கலான்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாரு கூட உட்கார்ந்து பேசினா பிடிக்க மாட்டேன். டிவி பிடிக்க மாட்டேங்குது. பகவத்கீதா பாகவதம் கேட்கலாமான்ட்டு மனசு இருக்கு மாதாஜி. அதேதான் மாதாஜி. பக்தர்களோட மாற்றம் அப்படியே உயர்ந்துட்டே போகும் அப்படியே. ஐ, ஆஹ் ஆஹ், அதுதான். எனக்கு நீங்க சொன்னும் போது என்ன இதுல என்னோட என்னோட இதுல அதெல்லாம் மாற்றம் தெரியுது மாதாஜி. ஐயோ ஷுவர் நம்மளுக்கு மாதாஜி. இப்படிதான் இருக்குது. என்னம்மா வேற இப்படியே சொல்றாங்க, நம்மளுக்கு இருக்கிறது கரெக்டா சொல்றாங்க அன்ற மாதிரி எனக்கு தோணுது மாதாஜி. அது நான் சொல்லலாம் மாதாஜி, சில பிரபுபாதர் சொல்றாரு. ஆஹ் அப்போ பக்தர்களோட சேரும்போது அந்த உன்னத குணங்கள் பக்தர்களுக்கு தானாகவே வந்து சேரும். தனியா போய் அவங்க தேடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உண்மை பேசணும், டிவி பார்க்க கூடாது, அபக்தர்களோட அசத் சங்கத்தி ஆகாத், அதையெல்லாம் நான் அசத் சங்கத்தை விடணும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு உள்ள இருந்து பரமாத்மா அவங்களுடைய குணத்தை, அவங்களுடைய நடத்தையை எல்லாத்தையும் மேம்படுத்துறார். அப்ப ஆமா நாமளா மாதாஜி, கரெக்ட். நாமளா நீங்க முயற்சி சொன்னது பண்ணினா எல்லாமே எதுவுமே எனக்கு நடக்காது. ஆமாங்க. கரெக்ட் தான் மாதாஜி. நீங்க ஆமா. சொல்றது எனக்கு ஒன்னொன்னா கரெக்டா தெரியுது, லைவா தெரியுது. ஆமா. ஹரே கிருஷ்ண எல்லாருமே மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எல்லாருமே அனுபவத்துல இதை உணரலாம். நிச்சயமா மாதாஜி. பாகவதம் எனக்கு அதான் நித்தியம் பாகவத சேவையா. அப்ப பாகவத சேவை நித்தியம் தொடர்ந்து பண்ணும்போது இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். அடுத்தது okay மாதாஜி. கடைசியில ஹரே டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 32. தாமசோபூத சுத்மாதீர் யதகம் லிங்கம் ஆத்மனஹ. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, நான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆகாயம் ஓசையிலிருந்து உண்டாகிறது. ஓசை தீவிர அகங்காரத்திலிருந்து உருமாற்றம் பெறுகின்றது. அதாவது ஆகாயம் பரம ஆத்மாவின் ஓர் உருவ சின்னமாகும். பொருளுரை. வேத மந்திரங்களில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்போதக. ஆகாயம் பரமாத்மாவின் உருவ சின்னமாகும். தமோ மற்றும் ரஜோகுண அகங்காரத்தை பெற்றுள்ளவர்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. அவர்களுக்கு ஆகாயம் பரமாத்மாவை பிரதிபலிக்கும் உருவ சின்னமாக இருக்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேக்குதுங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வந்துட்டாங்க. அப்போ முதல்ல ஆகாயம் உண்டாகுது. ஆகாயத்திலிருந்து ஓசை உண்டாகிறது. ஓசை தீவிர அகங்காரத்திலிருந்து உருமாற்றம் பெற்று ஆகாயம் பரமாத்மாவின் ஒரு உருவ சின்னமாகும். அதாவது ஆகாயங்கிறது பரம ஆத்மாவின் ஒரு உருவ சின்னம். ஆகாயமாக தன் உடலாக விரிவடைகிறான்னு நாம விஸ்வரூபத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பரம ஆத்மா, நாமெல்லாம் ஆத்மா. பரம ஆத்மா யாரு? பகவான். அப்போ ஒரு உருவ சின்னம். அந்த ஆகாயம் பகவானுடைய ஒரு உடல். இப்ப வேத மந்திரங்கள் பின்வருமாறு கூடப்பட்டுள்ளது. ஏதஸ்மாத் ஆத்மனக ஆகாச சம்பூத ஆகாயம் சம்பூத அப்படின்னு. ஆகாயம் பரமாத்மாவின் உருவ சின்னம். தமோ மற்றும் ரஜோகுண அகங்காரத்தை பெற்றுள்ளவர்களால் பரமபுருஷரை அறிய முடியாது. அவர்களுக்கு ஆகாயம் பரமாத்மாவை பிரதிபலிக்கும் உருவ சின்னமாக இருக்கிறது. அப்ப ரஜோ தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி பகவான் விஸ்வரூபமாக விரிவடைகிறார்? அவர் எப்படி ஜட ரூபத்திலையும் இருக்கிறார், ஆன்மீக ரூபத்திலையும் இருக்கிறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கவே முடியாது. அடுத்தது பதம் 33. காலமாயாம் ச யோகேன பகவத் வீஷிதம் நபக நபசோ அனுஸ்ருதம் ஸ்பர்சம் விகுர்பன் நிர்மமே நிலம். படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு நித்திய காலம் மற்றும் புறசக்தி ஆகியவற்றினால் ஒரு பகுதி கலப்படமாகியிருந்த ஆகாயத்தின் மீது பரமபுருஷர் பார்வையை செலுத்தினார். இவ்வாறாக ஸ்பரிச உணர்வு விருத்தி அடைந்தது. இதிலிருந்து ஆகாயத்தில் உள்ள காற்று உற்பத்தியானது. பொருளுரை. எல்லா பௌதீக படைப்புகளும் சூட்சும நிலத்திலிருந்துதான் ஸ்தூல நிலையிலிருந்துதான் ஸ்தூல நிலைக்கு மாற்றம் பெறுகின்றன. பிரபஞ்சம் முழுவதுமே இப்படித்தான் விரிவடைந்தது. இது நித்திய காலம், புறசக்தி மற்றும் பரமபுருஷரின் பார்வை ஆகியவற்றின் ஒரு கலப்படமாகும். ஸ்பரிச உணர்வு ஆகாயத்தில் உள்ள காற்றாக விருத்தி அடைந்தது. இவ்வாறுதான் மற்றெல்லா ஜட பொருட்களும்
பொருட்களும் கூட சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறின ஓசை ஆகாயமாகவும், ஸ்பரிசம் காற்றாகவும், வடிவம் நெருப்பாகவும், சுவை நீராகவும் மற்றும் வாசனை பூமியாகவும் விருத்தி அடைந்தன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ அகம் காலாஸ்மி அப்படின்னு சொல்றாரு பகவத்கீதையில, நானே காலமாக செயல்படுகிறேன் அப்படின்னு. அப்ப அந்த காலம் மற்றும் அவருடைய பார்வையினால இந்த ஆகாயத்தை அவர் வந்து ஸ்பரிச உணர்வாக மாத்தும் போது அந்த ஆகாயத்திலிருந்து காற்று உற்பத்தி ஆகிறது. இப்ப காற்று அப்படிங்கிறது ஸ்பரிசம், அதை நாம தொடும்போதுதான் அது உணர முடியும் இல்லைங்களா? அப்ப எல்லா பௌதிக படைப்பும் வந்து இந்த சூட்சும நிலை, அதாவது கண்ணுக்கு தெரியாத நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறுகின்றது. பிரபஞ்சம் முழுவதுமே இப்படித்தான் விருத்தி அடையுது. அப்ப நித்திய காலம், புறசக்தி மற்றும் பரமபுருஷரின் பார்வை ஆகியவற்றின் ஒரு கலப்படமாகும். நித்திய காலம், புறசக்தி மற்றும் பரமபுருஷரின் பார்வை ஆகியவற்றின் ஒரு கலப்படமாகும். இந்த ஸ்பரிச உணர்வு ஆகாயத்துள்ள காற்றாக விருத்தியடைந்து இவ்வாறுதான் மற்ற ஜட பொருட்களும் கூட சூட்சும நிலையிலிருந்து ஸ்தூல நிலைக்கு மாறி, அப்போ சூட்சும நிலை ஓசைங்கிறது ஆகாயமா மாறுது. ஆகாயத்துல ஒரு சவுண்டு வரும், பாத்திருப்பீங்களா? ஆகாயத்துல இப்ப ஃபிளைட் எல்லாம் போச்சுன்னா அந்த ஓசை நாம பார்க்கலாம். ஆகாயத்துல ஒரு சவுண்டு வரும். அப்போ ஓசை வந்து ஆகாயமா அந்த ஸ்தூல வடிவமா மாறுது. ஸ்பரிசம் அப்படிங்கிறது காற்றா மாறுது. வடிவம், நெருப்புக்கு ஒரு வடிவம் இருக்கு, நீங்க பார்த்திருக்கலாம். அப்ப காற்றுக்கு வடிவம் கிடையாது, நெருப்புக்கு வடிவம் இருக்கு. அப்ப சுவை அப்படிங்கிறது நீர்ல நாம பார்க்கலாம். நீர் நல்லா இருக்கு, ஓ இது சிறுவாணி நீர், இது வந்து அப்படி நாம நீரை கூட நாம சுவையில கண்டுபிடிச்சிடலாம். அப்ப வாசனை, பூமியில ஒரு வாசனை வரும், மண் வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. மழை வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மண் வாசனை வெளிப்படும். இப்படி விருத்தி அடைகின்றது. இது நீங்க வந்து ஒரு சார்ட் கூட போட்டு வச்சுக்கலாம். ஓசை ஆகாயம், ஸ்பரிசம் காற்று, நெருப்பு வடிவம், நீர் சுவை, பூமி வாசனை அப்படின்னு நோட்ஸ் எடுத்துக்கோங்க எடுக்கிறவங்க. அடுத்தது 34. அனிலோ அபி விகுர்வாணோ நபசோரு பலான்விதஹ சசஸ்ஸரூபதன் மாத்ரம் ஜோதிர்லோகஸ்ய லோச்சனம். நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி, ஒரு 5 ஸ்லோகம் படிங்க. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு மிகவும் சக்தி வாய்ந்த காற்று ஆகாயத்துடன் பின்னி பிணைந்ததனால் வடிவத்தை அறியும் சக்தி உண்டாயிற்று. பிறகு வடிவத்தை அறியும் சக்தியானது உலகை காண உதவும் ஒளியான மின்சாரமாக உருமாறுகிறது. நன்றி மாதாஜி. அப்ப காற்று ஆகாயத்துடன் இணையும் போது வடிவம் அப்படிங்கிற அதை அறிகிற ஒரு சக்தி வந்தது. அதுக்கப்புறம் வடிவத்தை அறியும் சக்தியினால உலகை காண உதவும் ஒளியான மின்சாரமா அது உருவாகுது. மின்சாரம், நீங்க மின்னல் வரும்போது பார்த்திருக்கலாம். அதுல இருந்து மிகப்பெரிய மின்சாரம் வெடித்து கீழே விழுகும் போது அது மரங்கள்ல எல்லாம் எரிச்சிரும், மனுஷங்களை மரங்களை, இல்லைன்னா அது வந்து பூமியில ஆழமா துளைய போட்டுரும். அடுத்தது பதம் 35. அனிலேனான்விதம் ஜோதிர் விகுர்வத் பரவீஷிதம் ஆதத்தாம்போரசமயம் காலமாயாம் ச யோகதஹ. மொழிபெயர்ப்பு. காற்று மின்சார சக்தியால் நிரப்பப்பட்டதும் பகவான் அதை பார்த்தார். அப்பொழுது நித்திய காலம் மற்றும் புறசக்தி ஆகியவற்றின் கலப்படத்தினால் நீரும் சுவையும் உண்டாயின. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆகாயம், ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து சுவை, இப்படி ஒன்னொன்னா தோன்றுகின்றது. பகவானுடைய படைப்பு என்னமோ அவர் வந்தார், ஜீம்பூபா பாட்டார், உடனே எல்லாம் வந்துருச்சுன்னு இல்லை. எப்படி பகவான் வந்து அதை வந்து ஒரு ப்ரொசீஜரா படைக்கிறார் பாருங்க. ஒன்னொன்னா படைக்கிறார். ஆகாயம், ஆகாயத்துல இருந்து காற்று, காற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம், நிலமிலிருந்து நெருப்பு, அப்படி ஒன்னொன்னா வருது. பதம் 36. ஜோதிஷாம்போ அனுஷம் சிருஷ்டம் விகுர்வத் பிரம்ம விஷிதம் மஹீம் கந்த குணாம் ஆதாத் காலமாயாம் ச யோகதஹ. மொழிபெயர்ப்பு.
அதன் பிறகு மின்சாரத்திலிருந்து உண்டான நீர் பரமபுருஷரின் பார்வைக்கு இலக்காகி நித்திய காலத்துடனும் புறசக்தியுடனும் கலந்தது. இவ்வாறாக வாசனை மேலோங்கிய தன்மையை கொண்ட பூமியாக அது உருமாற்றப்பட்டது. பொருளுரை: மேற்கண்ட பதங்களில் உள்ள பௌதீக மூலப்பொருட்களை பற்றிய வர்ணனைகளிலிருந்து எல்லா நிலைகளிலும் பகவானின் பார்வை தேவை என்பது தெளிவாகிறது. ஒவ்வொரு உருமாற்றத்திலும் கடைசி பூச்சாக பகவான் விளங்குகிறார். ஓவியன் பல வர்ணங்களை கலந்து ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாற்றுவதைப் போலவே பகவானும் செயற்படுவதால் ஒரு மூலப்பொருள் மற்றொன்றுடன் கலக்கும் பொழுது அதன் தன்மைகள் அதிகரிக்கின்றன. உதாரணமாக, ஆகாயம் காற்றிற்கு காரணமாக உள்ளது. ஆகாயத்துக்கு ஓசை எனும் குணம் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஆகாயம் பகவானின் பார்வையுடன் பின்னிப் பிணைந்து நித்திய காலத்துடனும் புறசக்தியுடனும் கலக்கும் பொழுது காற்று உண்டாகிறது. காற்றிற்கு இரு குணங்கள் உள்ளன, ஓசை, ஸ்பரிசம். அதை போலவே காற்று உண்டாக்கப்பட்ட பின் ஆகாயமும் காற்றும் கலப்பதாலும் பகவானின் புறசக்தி மற்றும் காலம் ஆகியவற்றின் சேர்க்கைகளினாலும் மின்சாரம் உண்டாகிறது. மேலும் மின்சாரம் காற்றுடனும் ஆகாயத்துடனும் பின்னிப் பிணைந்து காலத்துடனும் புறசக்தியுடனும் கலந்த பின் பகவானின் பார்வைப்பட்டு நீர் உண்டாகிறது. ஆகாயத்தில் ஓசை எனும் ஒரு குணம் உள்ளது. காற்றில் ஓசை, ஸ்பரிசம் எனும் இரு குணங்கள் உள்ளன. மின்சாரத்தில் ஓசை, ஸ்பரிசம், உருவம் எனும் 3 குணங்கள் உள்ளன. நீரில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை எனும் 4 குணங்கள் உள்ளன. மேலும் பௌதீக விருத்தியின் இறுதி நிலையாக உள்ள பூமியில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை மற்றும் வாசனை எனும் 5 குணங்கள் உள்ளன. இவை வெவ்வேறு பொருட்களை வெவ்வேறு அளவில் கொண்டுள்ள ஒரு கலவை என்றாலும் ஓவியனின் உதவியின்றி வெவ்வேறு வர்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட வர்ணமாக மாறுவதில்லை என்பதைப் போலவே இத்தகைய கலவைகள் தானாக நிகழ்வதில்லை. தானாக இயங்கும் முறையானது உண்மையில் பகவானின் பார்வையால் தான் முடுக்கிவிடப்படுகிறது. எல்லா பௌதீக மாற்றங்களிலும் கடைசி சொல்லாக இருப்பது உயிருள்ள உணர்வாகும். இது பகவத்கீதையில் 9.10 பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதாஜி ஸ்லோகம். மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. நன்றி மாதாஜி. முடிவு என்னவெனில், பாமர மக்களின் கண்களுக்கு பௌதீக மூலப்பொருட்கள் மிகவும் அற்புதமாக செயற்படக்கூடும். ஆனால் அவற்றின் இயக்கம் உண்மையில் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ்தான் நிகழ்கின்றது. பௌதீக மூலப்பொருட்களின் மாற்றங்களை மட்டுமே அறிந்து அவற்றிற்கு பின்னால் மறைந்துள்ள பகவானின் கரங்களை அறியாதவர்கள் மிக சிறந்த பௌதீக விஞ்ஞானிகள் என்று விளம்பரப்படுத்தப்பட்ட போதிலும் குறைமதியாளர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பௌதீக விஞ்ஞானிகள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க தான் கண்டுபிடிச்சோம். பொதுவா இந்த மூலப்பொருட்கள் எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு அவங்களோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நிறைய தத்துவங்களை சொல்றாங்க. இவங்கெல்லாம் மாய அபகர்த்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். ஆசூரம் அப்படின்னா அசுரத்தன்மை கொண்ட மனோபாவத்தை உடையவர்கள். மனித ரூபத்துல இருந்தாலும் நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமாகாரம் அவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனால அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு பொருளும் தானாக உருவாகுவது இல்லை. எல்லாத்துக்கும் பின்னாடி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறத பகவத்கீதையில 9.10 மயா தக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு சொல்றாரு. என்னோட மேற்பார்வையின் கீழே தான் இயங்குகின்றது. இப்ப அரசன் ஒரு இடத்துல இருந்தாலும் ஒரு நாட்டுல மூளை முடுக்கு எல்லாமே யாரு என்ன சொத்து வச்சிருக்கா, எப்படி வரி கட்டுறாங்க, வரி கட்டாதவர்கள் யாரு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பான். அப்ப அரசனே போய் எல்லா இடத்துலயும் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு வாட்ச்மேன், பியூனு, ஆபீசர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அரசருக்கு கீழே இவ்வளவு பேர் செயல்படுறாங்க. அப்ப அரசரோட கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு. அது போல இங்க பகவான் தான் எல்லாத்தையும் இங்க படைக்கிறார். முதல்ல ஆகாயத்துல ஓசை அப்படிங்கிற குணத்தை மட்டும் கொண்டு வரார். அந்த ஆகாயம் புறசக்தியோட கலக்கும் போது காற்று வருது, ஆகாயத்துல இருந்து காற்று வருது. அந்த காற்று இப்ப ஆகாயம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தன்மை என்ன, அது ஓசை. ஆனா காற்றுன்னு வரும்போது ஓசையும் இருக்கும். காற்று உஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். இப்ப நான் ஃபேன் போட்டிருக்கேன், அதுல இருந்து உங்களுக்கு சத்தம் வருது, அதனால நான் நிறுத்திட்டேன். அப்போ ஓசை வருது. காற்று மேல படும்போது அந்த ஸ்பரிசம் நம்மளுக்கு தெரியுது, குளிர் காற்றா இல்ல வெப்ப காற்றா அப்படின்னு. அப்ப அதுல 2 தன்மை இருக்கு.
ஓசை இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு. அப்ப அந்த காற்று உண்டாக்கப்பட்ட பின் ஆகாயம் காற்றும் கலக்கிறதுனால மறுபடியும் புறசக்தியும் காலமும் சேர்ந்து அது மின்சாரமா உருமாறுது. அந்த மின்சாரத்துல காற்றுடன் ஆகாயத்துடனும் பிணைந்து காலத்துடன் புறசக்தியுடன் கலந்தப்புறம் பகவானோட பார்வையில பட்டு அங்க நீர் உண்டாகுது. அந்த நீருக்கு 3 குணங்கள் இருக்கு. சுவை, அப்போ ஓசையும் இருக்கு, ஸ்பரிசம் இருக்கு. இப்படி காற்றுல வந்து ஓசை ஸ்பரிசம் மட்டும்தான் இருக்கு. அதுல வந்து சுவை கிடையாது. ஆனா நீர்ல சுவையும் சேருது. அப்ப 3 குணங்கள் இருக்கு நீர்ல. நீரில் ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை என 4 குணங்கள் இருக்கு. மின்சாரத்துலதான் 3 குணங்கள். மின்சாரத்துல வந்து ஓசை, பரிசம், உருவம் என 3 குணங்கள் மின்சாரத்துல இருக்கு. நீரில் வந்து ஓசை, ஸ்பரிசம் இருக்கு, உருவம் இருக்கு, சுவை இருக்கு. இப்ப நீரை வந்து நீங்க ஒரு குடத்துல ஊத்தி வச்சீங்கன்னா அதனோட உருவம் ஒரு குடத்தோட உருவம், ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சீங்கன்னா டம்ளரோட உருவம். இப்படி எந்த பாத்திரத்துல நீங்க ஊத்துறீங்களோ அந்த உருவத்தை அது பெறுகின்றது. அதை நீங்க வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா பனிக்கட்டியா அதே மாதிரி அதே சைஸ்ல நீங்க எடுக்கலாம். ஒரு குடம் போல வடிவத்துல எடுக்கலாம். ஒரு டம்ளர்ல ஊத்தி வச்சீங்கன்னா டம்ளரோட வடிவத்துல நீங்க எடுக்கலாம். அது சுவை அது மாதிரி நீருக்கு எந்த சுவை இருக்கு நாம பார்த்தோம். ஸ்பரிசம், அது நீர் நம்ம மேல பட்டாலே தெரியும் நம்மளுக்கு. எல்லாருமே டெய்லி குளிக்கிறீங்க, அது ஸ்பரிசம். எப்படி நம்மளுக்கு அது தெரியுது அப்படின்னு. நீருக்கு ஒரு ஓசையும் இருக்கு. இப்ப நதியெல்லாம் போய் கடல்ல ஒரு ஓசை வரும் நீர்னால. நதிகள்ல போனா அது ஒரு ஓசை, மேல இருந்து அது கீழே விழுகிறப்போ ஒரு சவுண்டு வரும். குளத்துல போனீங்கன்னா அந்த வேவ்ஸ் அது ஒரு சவுண்டு வரும். அப்ப நீர்ல இருந்து இந்த 4 குணங்கள் வருது. அப்ப அது மறுபடியும் பகவானுடைய புறசக்தியின் தூண்டுதலால, அவருடைய பார்வையினால நீர்ல இருந்து பூமி உண்டாகுது. பூமியில வந்து 5 குணங்கள் இருக்கு. அதாவது மண் வாசனை அப்படின்னு. வாசனை, ஓசை, ஸ்பரிசம், உருவம், சுவை, இது எல்லாமே இந்த 5 குணங்கள் பூமியில இருக்கு. இப்படி வெவ்வேறு அளவில கொண்டுள்ள ஒரு கலவை, வெவ்வேறு பொருட்கள் வந்து வெவ்வேறு அளவுல கொண்டுள்ள ஒரு கலவை. இப்ப ஓவியன் வந்து ஒரு கலரை இன்னொரு கலர்ல சேர்த்தும் போது அது மீண்டும் ஒரு 3வது கலரா மாறுது. அது போல பகவானுடைய படைப்பு ஒரு மூலக்கூறோட இன்னொரு மூலக்கூறு சேர்த்தும் போது, இது ஆய்வு கூடங்கள்ல நம்ம பார்க்கலாம். சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒரு மூலக்கூறை இன்னொரு மூலக்கூறை சேர்த்தும் போது அது ஒரு புதிய பொருளா உண்டாகும். அப்படிதான் பாதரசம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சாங்க. அதைதான் நாம பயன்படுத்துறோம். அடுத்தது பதம் 37. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க, கடைசியில கேளுங்க. அடுத்தது 37ல வந்து சென்ஸ் தேவதா, அதை பார்க்க போறோம். 38ல இருந்து 51 வரைக்கும் அதுதான். எந்தெந்த ஆர்கன்ஸ்க்கு எந்தெந்த தேவதை அப்படின்னு. பூதானாம் நப ஆதீனாம் யத் யத் பவ்யாவராவரம் தேஷாம் பரானு சம்சர்காத் யதா சங்கியம் குணான் விதுஹு. மொழிபெயர்ப்பு. மாதாஜி. படிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பொருளுடனே தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாதகி. நற்குணவானே, ஆகாயத்திலிருந்து பூமி வரையுள்ள எல்லா பௌதிக மூலப்பொருட்களிலும் உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் உள்ள எல்லா குணங்களுக்கும் பரமபுருஷனின் பார்வையாக உள்ள கடைசி பூச்சுதான் காரணம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்ததையும் படிக்க மாதாஜி. படிக்கிறேன் இது மாதாஜி. அப்போ இங்க வந்து எல்லா மூலக்கூறுகளுக்கும் உயர்ந்ததா இருக்கோ தாழ்ந்ததா இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பகவானுடைய பார்வை தான். சர்வ காரணம் அவர்தான். அடுத்தது பதம் 38. ஏதே தேவா கலா விஷ்ணு காலமாயாம் ச லிங்கினஹ நானாத்வாத் விஸ்வக்ரியாணி ச புரோசு பிராஞ்சலயோ விபும். குறிப்பிட்ட பௌதிக மூலங்களை ஆழ்ந்தவர்களான தேவர்கள் பகவான் விஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்சங்கள் ஆவார். புறசக்திக்கு உட்பட்ட நித்திய காலத்தினால் உருவமைக்கப்பட்டுள்ள அவர்கள் பகவானின் பின்ன பகுதிகளாவார். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பிரபஞ்ச இயக்கத்திற்குரிய பல்வேறு கடமைகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாததால் அவர்கள் பின்வருமாறு பகவானிடம் மனம் கவரும் பிரார்த்தனைகளை செய்தனர். பொருளுரை. பிரபஞ்ச இயக்கங்களை ஆளும் அநேக தேவர்கள் உயர் கிரக அமைப்புகளில் வாழ்கின்றனர் என்பது குறைமதியாளர்கள் நினைப்பது போல் வெறும் கற்பனை அல்ல. தேவர்கள் பரமபுருஷரான விஷ்ணுவிடமிருந்து பிரிந்து அவரது பின்ன பகுதியிலாவர்.
அவர்கள் காலத்தாலும் புறசக்தியாலும் மற்றும் பகவானின் ஒரு பகுதி உணர்வாலும் உருவமைக்கப்பட்டுள்ளனர். மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் முதலான ஜீவன்களும் கூட பகவானின் பின்ன பகுதிகள் தான். ஆனால் அவர்கள் பிரபஞ்ச விவகாரங்களை ஆள்பவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் தேவர்களால் ஆளப்படுகின்றனர். இத்தகைய ஆட்சி தேவையற்றதல்ல. நவீன அரசாங்க விவகாரங்களில் ஆளும் இலாக்காக்கள் தேவையாக இருப்பது போலவே அதுவும் தேவையாக உள்ளது. ஆளப்படும் ஜீவன்கள் தேவர்களை இகழக்கூடாது. பகவானின் சிறந்த பக்தர்களான அவர்களிடம் குறிப்பிட்ட பிரபஞ்ச கடமைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. யமராஜன் பாவாத்மாக்களை தண்டிக்கும் கடமையை செய்வதற்காக அவரிடம் ஒருவர் கோபம் கொள்ளக்கூடும். ஆனால் யமராஜர் பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்களுள் ஒருவர் ஆவார். அதுபோல்தான் மற்ற தேவர்களும் பகவானின் உதவியாளர்களாக செயற்படும் இத்தகைய தேவர்களால் பக்தன் ஒருவன் ஆளப்படுவதில்லை. ஆயினும் பகவானால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்புள்ள பதவிகளின் காரணத்தால் பக்தர் அவர்களுக்கு எல்லா மரியாதைகளையும் காட்டுகிறார். அதே சமயம் பக்தர் ஒருவர் முட்டாள்தனமாக அவர்களை பரமபுருஷர் என்று கருதுவதும் இல்லை. முட்டாள்கள் தான் தேவர்களை பரமபுருஷருக்கு சமானவர்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் விஷ்ணுவின் தொண்டர்கள் ஆவர். பகவானையும் தேவர்களையும் சமமாக நிறுத்துபவன் நாஸ்திகன், பாசண்டி என்று அழைக்கப்படுகின்றான். பொதுவாக ஞான யோகம் மற்றும் கர்ம முறைகளை பின்பற்றுபவர்கள், அதாவது அருவவாதிகள், தியானிகள் மற்றும் கருமிகள் ஆகியோர் தேவர்களை வழிபடுகின்றனர். ஆனால் பக்தர்களோ பரமபுருஷரான விஷ்ணுவை மட்டுமே வழிபடுகின்றனர். முக்திவாதிகளையும் யோகிகளையும் கருமிகளையும் போல் பௌதிக நன்மைகளுக்காக பக்தர்கள் பகவானை வழிபடுவதில்லை. களப்பற்ற பகவத்பத்தியை அடைவதற்காக பக்தர்கள் பரமபுருஷரை வழிபடுகின்றனர். ஆனால் மனித வாழ்வின் முக்கிய நோக்கமான பகவத் பிரேமையை அடையும் திட்டமில்லாத மற்றவர்கள் பகவானை வழிபடுவதில்லை. பகவானுடன் அன்பான ஒரு உறவு முறை ஏற்படுத்திக் கொள்வதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்கு உரியவர்களாவர். கங்கையை போல் பகவான் எல்லா ஜீவராசிகளிலும் சமமாக நடந்து கொள்கிறார். கங்கை நீர் ஜீவராசிகளின் தூய்மைக்காகவே உள்ளது. இருப்பினும் கங்கை கரையில் உள்ள மரங்கள் வெவ்வேறு மதிப்புகளை கொண்டுள்ளன. கங்கை கரையில் ஒரு மாமரமும் கங்கை நீரை குடிக்கிறது, ஒரு வேப்ப மரமும் அதே நீரை குடிக்கிறது. ஆனால் இரு மரங்களின் பழங்களும் வெவ்வேறாக உள்ளன. ஒன்று சொற்கம்போல் தித்திப்பாக உள்ளது, மற்றது நரகம் போல் கசைக்கிறது. மாம்பழத்தின் இனிப்பு அதன் சொந்த கர்மத்தின விளைந்தது என்பது போலவே வேப்பங்காயின் கசப்பும் அதன் கடந்த கால கர்மத்தினால் விளைந்ததுதான். கீதையில் 16:19 பகவான் கூறுகிறார், தானகம் திபிசத குரான் சம்சரேஷு நராதமான் சிமாபி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரிஷு ஏவ யோனிஷு. பொறாமையுள்ளவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் கடைப்பட்டவர்களுமான இவர்கள் ஜட இருப்பின் கடலில் பல்வேறு அசுர வாழ்வினங்களுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றன. தீங்கிழைப்பதினாலேயே எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள விரும்பத்தகாத பந்தப்பட்ட ஆத்மாக்களை அடக்கி ஆள்வதற்கு யமராஜனும் பிற தேவர்களும் உள்ளனர். எல்லா தேவர்களும் பகவானின் அந்தரங்க தொண்டர்கள் என்பதால் அவர்களை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ இங்க பகவத்கீதையில பகவான் 7:20 25 ஸ்லோகங்கள் 25 வரைக்குமே தேவர்களை பற்றி தான் சொல்றார். அப்ப யாரு எந்தெந்த தேவர்களை வழிபட்டு அந்த பலனை அடைய வேண்டுமோ அந்த தேவர்களை வழிபடுமாறு உள்ளிருந்து பரமாத்மாவாக அவர்களை பகவானே ஆட்கொள்கின்றார். அப்ப தேவர்கள் வழிபாடு அப்படிங்கிறது பகவானே வழிகாட்டுறார். ஆனா அதுக்காக அவர் உயர்ந்த வழிபாடுன்னு சொல்லல. அப்ப என்ன சொல்றாருன்னா, காமைஸ்தைஸ்தைர்கிருத ஞான பிரபத்தியந்தே அந்நிய தேவதா தம் நியதம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா அப்படின்னு சொல்றார். அப்போ ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறையையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். அப்ப யாரோட எண்ணங்கள் எப்படி இருக்குது, எல்லாரோடைய ஆசையும் நிறைவேற்றுபவர் பகவான். ஏன்னா உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரன் சொல்றார். அப்போ அவங்க ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இப்ப யாராவது நிறைய படிக்கணும், நான் ஜடக்கல்வி நிறைய படிக்கணும், IAS படிக்கணும், நான் டாக்டரேட் பண்ணணும், இப்படி ஆசைப்படுறவங்களுக்கு அவங்க சரஸ்வதி தேவியை வழிபடுமாறு பகவான் காட்டி கொடுக்கிறார் உள்ளத்திலிருந்து. ஆனா அது தூய வழிபாடு கிடையாது. அகாம சர்வ காமவோ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பெறும். காமமே இருந்தாலும், அகாம அப்படின்னு காமமே இல்லாவிட்டாலும், அகாம சர்வ காமவும் மோட்சமே வேண்டும் என்றாலும், மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன
தீவிரமாக பக்தி செய்யணும். யாருக்குன்னா பகவான் விஷ்ணுவுக்கே. பகவான் கிருஷ்ணரையே நாட வேண்டும். அதுதான் உயர்ந்த வழிபாடு. அதனாலதான் ஆர்த்தோ அர்த்தாச்சி ஜிக்ஞாசு ஞானீச்ச பரந்தவ அவங்க எல்லாருமே மகாத்மாக்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா எது வேண்டும் என்றாலும் பகவானையே அவர்கள் நாடுகிறார்கள். இறுதியில் பகவானை முழுமையாக அடையும் தகுதியை அவர்கள் பெறுகிறார்கள். படிப்படியான நிலையில அவங்க கடைசியா அடைகிறாங்க. அதே மறுபடியும் சொல்றாரு பகவத்கீதையில, அந்த வந்து பலம் தேசம் தத்பவதி அல்ப மேதசாம் தேவான் தேவ யஜோ யாந்தி மத் பக்தா யாந்திமாம் அபி அப்படிங்கிறார். அப்போ தேவர்களை வழிபடுபவர்கள் சிற்றறிவு படைத்தவர்கள், அல்ப மேதசாம் சிற்றறிவு படைத்தவர்கள். ஆனா அந்த தேவர்களுடைய பதவியை பகவானே தேவர்களுக்கு அளிக்கின்றார். ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரிதான் இருந்தாங்க. ஆனா நம்மளை விட உயர்ந்த பக்தர்களா இருந்ததுனால, தூய பக்தர்கள் கிடையாது, உயர்ந்த பக்தர்களாக இருந்ததுனால அவர்கள் தேவர் நிலைக்கு அவங்கள உயர்த்தி இருக்கிறார் பகவான். அப்போ பகவானுக்கு நேரடியாக சேவை செய்வதற்கு அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கார். அப்போ ஒரு ஒரு தேவருக்கும் ஒரு ஒரு பதவி கொடுக்கப்பட்டு அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை அவங்க பாக்குறாங்க. இப்ப காற்று அப்படின்னா வருணன், அக்னி அப்படின்னா நெருப்புக்கு அதிபதி. இப்படி சூரிய தேவன் அவர் வந்து உஷ்ணத்தை கட்டுப்படுத்துறார். வருணன் மலைக்கு அதிபதி, இந்திரன் செல்வத்துக்கு அதிபதி, குபேரன் செல்வத்துக்கு அதிபதி. இப்படி பல டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு இருக்கு. அப்ப பகவானுக்கு சேவை செய்வதற்காக அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இது ஒரு சின்ன ஒரு ஜட ரீதியான எக்ஸாம்பிள் சில பிரபுபாதர் தர்றார். நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா பணம் எடுக்கிறீங்க. அப்போ அந்த பேங்க்ல வந்து ஒரு ஆபீசர் உங்களுக்கு பணம் கொடுக்குறாரு. அப்ப தெய்வமே நீதான் எனக்கு பணம் தந்தேன்னு அவர் காலை பிடிச்சு உடனே நாம பூரிப்படைய மாட்டோம். ஏன்னா நம்ம பணம் அதுல போட்டு வச்சிருக்கோம். அதை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு வேலைக்காரர் தான் அவர். அது போல பகவானுக்கு வேலை செய்பவராக, புரோக்கரா, இன்பிட்வீன் நமக்கும் பகவானுக்கு இடையில அந்த தேவர் செயல்படுறார். நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கிறார். ஆனா பகவான் வந்து எப்படி செயல்படுறார் அப்படின்னா, சமோகம் சர்வ பூதேசு நமே துவேசியோ அஸ்தின பிரியக அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமமாகத்தான் செயல்படுகிறார். அது பாகுபாடு கிடையாது. ஏ பஜந்தி தும்மாம் பக்தியா மை தேசு சாப்பியாகும், இருப்பினும் எனது பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ பக்தர்கள் தூய பக்தி தொண்டு பண்றவங்களுக்கு அவங்க வந்து பாவகர்மா அவங்களுக்கு துன்பம் வர்றது கிடையாது. ஏன்னா அவங்க பகவானோட கண்ட்ரோல்ல போயிட்டாங்க. இந்த கோட்டை, அந்த எல்லை கோட்டை தாண்டிட்டாங்க. மாயோட கண்ட்ரோல் இருந்து தாண்டி அவங்க பகவானோட கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஏன் துன்பம் வருது அப்படின்னா, அது பகவானுடைய கருணை. ஏன்னா அவங்க வழி தவறி போகும்போது, ஏன்னா முக்குணங்கள்ல தான் இருக்காங்க இந்த ஜட உலகில் இருக்கிறவங்க. தூய பக்தரா இருந்தாலும் கூட சில சமயம் அவங்களை முக்குணம் தாக்குது. அந்த நிலையில அவர் சிறு தண்டனை கொடுத்து மீண்டும் அவர்களை ஆட்கொள்கின்றார். அப்ப தூய பக்தர்களுக்கும் தண்டனை கிடைக்கும். ஆனா மாயினால கிடையாது, அது பகவானோட கருணையினால. அப்ப தூய பக்தர்கள் பகவானோட கண்ட்ரோல்ல வரும்போது தனக்கு வரும் துன்பம் பகவானால் கொடுக்கப்பட்டது நல்லதற்காகவே அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் துன்பம் வரும்போது எப்பவும் அவங்க வந்து ஒரு புலம்பலாவே இருக்கும். ஐயோ எனக்கு மட்டும் இப்படி வருதே, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் என்ன பாவம் பண்ணேன், நான் யாருக்குமே பாவம் செய்யலையே, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு புலம்பிட்டே இருப்பாங்க. ஆனா பிரம்மபூத பிரசன்னாத்மா நாச்சோச்சதி நா காங்ஷதி. அவங்க வந்து எதையும் அவங்க வந்து புலம்புறதும் கிடையாது, ஏங்குவதும் கிடையாது. நாச்சோச்சதி நா காங்ஷதி. அப்போ பகவான் வந்து எல்லாருக்கும் சமமா தான் தர்றார். அதை எடுத்துக்கிற விதம். இப்போ நாம பகவான் வந்து கருணை கொடுக்கிறார். பகவத்கீதை படிங்க, பாகவதம் படிங்க, என்னை பற்றி அறிவை தர்றேன். ஆனா நீங்க வரும்போதே, நாமெல்லாம் வரும்போதே என்ன பண்றோம், நம்ம அறிவை விசாலமாக்காம சிலர் வந்து ஒரு டம்ளர், ஒரு கிண்ணத்தை மட்டும் கொண்டு வர்றாங்க. அதுல ஒரு 4 ஸ்பூன் தான் பிடிக்கும். ஏன்னா மைண்ட்ல வந்து அவ்வளவு டர்ட்டி இருக்கு. மற்ற குழப்பங்கள் எல்லாம் அடைச்சிருக்கும் போது பகவானை பத்தி உள்ள போறதுக்கு கொஞ்சம் தான் உங்களுக்கு அந்த மைண்ட்ல இடம் இருக்கு. சோ விசாலமாக்கணும், அறிவை விசாலமாக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் நிறைச்சுக்கிறேன்னு சொல்லி அதை மட்டும் கொடுக்குறாங்க பகவானுக்கு. அப்ப பகவான் அந்த அளவுதான் தர முடியும். பகவான் எல்லாருக்கும் தர தயாராக இருக்கிறார். பகவத்கீதை மூலமா, பாகவதம் மூலமா, தூய பக்தர்கள் மூலமா அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். எல்லை இல்லாத அனுகிரகம் பண்ணிட்டே இருக்காரா. அவர் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கிறார். நாம வாங்குறோம்,
ஆனா பொய்யான பொருள் இன்பங்களைத்தான் நிறைய பேர் வாங்குறோம். உண்மையான இன்பம் எங்க பொதிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கிரந்தங்கள் மூலமான பகவான் நான் வந்திருக்கேன், சப்த ரூபமாக, ஒளி வடிவமாக, சவுண்ட் இன்கார்னேஷன் நான் வந்திருக்கேன், என்னை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு பகவான் என்னைக்குமே நம்மை நோக்கி நமக்கு எப்பவும் கொடுக்கறதுக்கு தயாராகவே இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு விழிப்புணர்வு இல்லாதனால, நாம மந்த புத்தி படைச்சவங்கன்றனால நாம அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த ஜென்மம் இல்ல, போன ஜென்மம் இல்ல, பல 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 ஜென்மங்களாக பகவானை நிராகரித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பகவான் நம்மளை எப்பவும் நீ எனக்கு வேணும் எனக்கு வேணும், அவர் தான் நம்மை விட அவர் ஆர்வமா இருக்கார். நம்மளுக்கு அந்த ஆர்வம் இல்லை. நாம ஆர்வமற்றவர்களாக ஜடத்தில் மூழ்கி இருக்கின்றோம். என்னதான் அடிபட்டாலும் எனக்கு மீசில மண்ண விட்டலன்னு ஒரு பொய் அகங்காரத்தோட இருக்கிறோம். அப்போ பகவானின் உதவியாளர்களாக செயல்படும் தேவர்கள் பக்தன் ஒருவனால் பக்தனை ஆள்வதில்லை. அப்போ தேவர்கள் கண்ட்ரோல்ல கிடையாது, பக்தர்கள் பகவானோட அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, சுரூப சக்தியோட கண்ட்ரோல்ல. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் எப்பொழுதுமே மாயையோட கண்ட்ரோல்ல அடி வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப பகவானுடன் அன்பான ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ளுவதை விரும்பாதவர்கள் நிந்தனைக்குரியவர்கள். அப்ப பக்தர்கள் பரமபுருஷனான விஷ்ணுவை மட்டுமே வழிபடுகின்றனர். முக்திவாதியையும் யோகிகளையும் கர்மிகளையும் போல் பௌதீக நன்மைக்காக பக்தர்கள் பகவானை வழிபடுவதில்லை. அப்ப கலப்படமற்ற பக்தி, அனன்ய பக்தி, அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அபிலாஷங்களும் கிடையாது. அந்யா அபிலாஷித சூன்யம், சூன்யம் சூன்யம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. பகவானை வழிபடுறதுனால எனக்கு இது வேணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் வரக்கூடாது, நான் அப்படியே பணங்கள்ல பணத்தால புரளணும், பட்டு மத்தையில தூங்கணும், இந்த மாதிரி அபிலாஷங்கள் அவங்களுக்கு கிடையாது. இப்ப தூய பக்தி தொண்டு என்பது எதையும் எதிர்பார்க்காதது. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்தா எனக்கு இது கிடைக்கும், அதனால அவங்க கூட பழகலாம் அப்படின்னா இந்த ஜட உலகில எதுவுமே தூய்மை இல்லை. ஒரு தாய் கூட நினைப்பா தன் பிள்ளை சரியா பார்க்கலன்னா அவளுக்கு அந்த பிள்ளைக்கு சாபம் கொடுப்பா. நீ நல்லா இருப்பியாடா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் உனக்காக என்ன தியாகம் பண்ணினேன், என்னுடைய இன்பத்தையெல்லாம் தியாகம் பண்ணனே, உனக்காக வாயை கட்டி வைத்த கட்டி செலவு பண்ணாம இருந்தனே, இன்னைக்கு நீ என்னை பார்க்க மாட்டேன்றே அப்படின்னு ஒரு தாய் கூட மனம் நொந்து போயிடுவா. ஆனா பகவானை நாம திரும்பியே பார்க்கறது இல்லை. ஆனா பகவான் நம்மளுக்கு எந்த ஒரு சாபத்தையும் கொடுக்கல, நம்மளுக்கு கொடுக்காமையும் விடல. என்ன வேணுமோ எல்லாம் கொடுக்குறாரு. காற்று, மழை, நீர், செல்வம், உடல். நம்ம இந்த உடல் செயல்படுது அப்படின்னா பகவானோட கருணையினாலதான். நாம இந்த அனுபவிக்கிறோம் அப்படின்னா பகவானோட கருணை தான். அனுபவிக்கிறதுங்கிறது உண்மையில இங்க கிடையாது. நாம் எதையும் அனுபவிக்கவில்லை. அனுபவிப்பவர் போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வ பூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதிம். பகவான் தான் போக்தா. ஆனா நாம நினைக்கிறோம் நான் தான் போக்தா, நான் தான் கர்த்தா, நான் தான் அனுபவிக்கிறேன், நான் தான் செய்யறேன் நாம தம்பட்டை அடிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப பொறாமையுள்ளவர்களும் தீங்கிழைப்பவர்களும் மனிதர்களில் களைப்பட்டவர்களுமான இவர்கள் ஆஷூரியர் ஜட இருப்பின் கடலில் பல்வேறு அசுர வாழ்வினங்களுள் என்னால் தள்ளப்படுகின்றனர் அப்படின்னு 16:19 பகவான் சொல்றார். ஏன்னா பகவானுடன் அந்த பொறாமை இருக்கிறவனாலதான் இங்க எல்லாருமே விழுந்தோம். ஆனா மீண்டும் அந்த பொறாமையினால நான் பகவானுக்கு சமமா ஆகணும்னு நினைக்கிற அருவவாதிகள், கருமிகள், அந்த நாத்திகர்கள். ஏன்னா நாத்திகர்களுக்கு பகவான் மேல பொறாமை ரொம்ப அதிகம். அதனாலதான் பகவானே கிடையாது. பகவான் இருக்கிறான்னு சொன்னா வேதங்கள் சட்டங்கள் எல்லாம் கீழ்ப்படியணும். வேதங்கள் சொல்லுது நீ இப்படித்தான் இருக்கணும், 10 தூய்மைப்படுத்தும் சடங்குகள் செய், எப்பொழுதும் பகவானை நினை, பகவானுக்காக செய் அப்படின்னு. எனக்காக செய்யாம யாரோ ஒருத்தனுக்காக நான் எதுக்கு செய்யணும் அப்படின்று அவன்லாம் இல்ல. கடவுள்னெல்லாம் ஒருத்தன் இல்ல. நானே நான் பிறப்பேன், அப்படியே மண்ணோட மண்ணா போயிடுவேன். அப்போ இந்த ஆத்மாங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சூன்யம் அப்படின்னு சூன்யவாதியா இருப்பான். அப்ப அந்த நாத்திகவாதிகள், சூன்யவாதிகள், அருவவாதிகள் இவங்க எல்லாருமே ஜட இருப்பின் கடலில் பல்வேறு அசுரை வாழ்வுகளுக்குள் என்னால் தள்ளப்படுகின்றனர் அப்படின்றார். அப்ப தீங்கிழைப்பதிலேயே எப்போதும் ஈடுபட்டுள்ள விரும்பத்தகாத பந்தப்பட்ட ஆத்மாக்களை அடக்கி ஆள்வதற்கு யமராஜனும் பிற தேவர்களும் உள்ளனர்.
அப்ப பகவான் வந்து அவங்களுக்கு இயற்கையோட சட்டம் என்ன அப்படின்னா, பாவிகள் எப்பவுமே கீழுலகத்திற்கு போகணும். அங்க நரகலோகத்துல யமதர்மன் மூலமா அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டு மறுபடியும் அவங்க பிறப்பெடுப்பாங்க. அவங்க பெரிய பெரிய தண்டனைகளை நரகலோகத்துல கழிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து மறுபடியும் ஆசை மறுபடியும் அந்த ஆசையை ஆண்டு அனுபவிக்கிறதுக்காக அந்த ஆசையினால் உந்தப்பட்டு மறுபடியும் பிறக்கிறாங்க. மறுபடியும் அந்த பாவங்களுக்காக தண்டனை ஏத்துக்கிறாங்க. இப்படி எல்லா தேவர்களும் பகவானின் அந்தரங்க தொண்டர்கள் என்பதால் அவர்களை ஒருபோதும் நிந்திக்க கூடாது. தேவர்களை வழிபடக்கூடாதுன்னு தான் சொல்றாங்களோ தவிர இங்க ஒண்ணு முக்கியமான விஷயம், தேவர்களை நிந்திக்க கூடாது. அப்போ எதையாவது ஒரு கோயிலுக்கு போக நேரிட்டாலும் அங்க வாஞ்சா கல்ப தரிப்பச்ச கிருபா சிந்து பேச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நம அப்படின்னு அவர்களையும் வாஞ்சா கல்ப அப்படின்னா கருணை உள்ளவர்கள், ஏன்னா அவங்க விஷ்ணுவோடைய பக்தர்கள். அதனால அவங்க கல்பத்தருவாக கருணை உள்ளவர்களாக அவங்க இருப்பாங்க. அதனால அவங்களை நிந்திக்க கூடாது. ஏன்னா நாமெல்லாம் போகும்போது வைஷ்ணவர்கள் வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ஆஹா வைஷ்ணவ பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது பதம் 39. தேவா ஊச்சுக நாமம தேவதேவ பாதாரவிந்தம் பிரபன்ன தபோபசமாத பத்ரம் யன்மூலகேதா எதையோன்சோரு சம்சார துக்கம் பகிர் உத்சிபந்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீலக்ஷ்மி மாதாஜி படிக்கிறேன். தேவர்கள் கூறினர், எம்பெருமானே குடையை போன்றுள்ள தங்களுடைய தாமரை பாதங்கள் சரணடைந்த ஆத்மாக்களை எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றுகின்றன. அவற்றை புகலிடம் கொண்ட முனிவர்கள் பௌதிக துன்பங்களை எல்லாம் எரிந்து விடுகின்றனர். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். பொருளுரை: மறுபிறப்பையும் மற்ற எல்லா பௌதிக துன்பங்களையும் வெற்றி கொள்ள முயல்வதில் பல முனிவர்களும் ஞானிகளும் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களை விட பகவானின் தாமரை பாதங்களில் புகலிடம் கொள்பவர்களால் எல்லா பௌதிக துன்பங்களையும் சுலபமாக தூர எரிந்துவிட முடியும். பிற வழிகளில் ஈடுபட்டுள்ளவர்களால் அதை செய்ய முடியாது. அவர்களுக்கு அது மிகவும் கடினமாக இருக்கும். பகவானுடைய தாமரை பாதங்களின் புகலிடத்தை ஏற்காமல் முக்தி அடையலாம். ஆனால் அது செயற்கையான முறையில் அவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் அது சாத்தியமல்ல. ஒருவர் கடுந்தவங்களை மேற்கொண்டவராக இருந்திருப்பினும் அத்தகைய பொய்யான முக்தி நிலையிலிருந்து அவர் மீண்டும் பௌதீக வாழ்வில் விழுந்து விடுவது நிச்சயம். சிறந்த வேத வல்லுநர்களும் முக்காலங்களை அறிந்தவர்களுமான தேவர்களின் அபிப்பிராயமும் இதுதான். தேவர்கள் பிரபஞ்ச நிர்வாக அலுவல்களின் பொறுப்புகளை ஏற்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுடைய கருத்துக்கள் மதிப்புடையவையாகும். அவர்கள் பகவானால் தமது அந்தரங்க ஊழியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து தேவர்கள் பகவானுடைய அந்தரங்க ஊழியர்கள். நேரடியாக நாம கூட பகவானுக்கு சேவை செய்யறோம், ஆனா பகவானை நேரடியாக நம்மளால பார்க்க முடியாது. தேவர்கள் வந்து கொஞ்சம் அனுகூலமான முறையில பகவானுக்கு இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமா பிரம்மாவை எல்லாம் போய் பார்க்கலாம். பிரம்மலோகம் சத்தியலோகம் எல்லாம் போகலாம். அவங்க வந்து வைகுண்ட லோகங்களுக்கு போக முடியலனாலும் பிரம்மா மூலமா பகவானை அவங்க தரிசிக்கும் பாக்கியமும் பெறாங்க. இப்போ அவங்க பிரேயர் பண்றாங்க, சரணடைந்த ஆத்மாக்கள் எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றப்படுகின்றன. அவற்றை புகலிடம் கொண்ட முனிவர்கள் பௌதிக துன்பங்களை எல்லாம் எரிந்து விடுகின்றனர். எனவே தங்களுடைய தாமரை பாதங்களுக்கு பணிவான வணக்கம்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்ப எல்லா பௌதிக துன்பங்களையும் பக்தர்கள் வந்து விட்டுவிட முடியும். ஆனா முனிவர்கள் ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து பல பல ஆண்டுகள் தவம் செஞ்சாலும் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூதுர்லப அப்படிங்கிறது அவங்களுக்கு பல பல பிறவிகளுக்கு பகுனாம் ஜென்மனாம் அதுக்கப்புறம்தான் தெரிய வருமா. ஏன்னா அவங்க டைரக்டா பகவான் சரணடையில. அவங்க நினைச்சுக்கிறாங்க அவர் வந்து ஒரு உருவம் இல்லை, அவருக்கு ஒரு பிரம்ம ஜோதி தான் எல்லாத்துக்கும் மூலம். என் பிரம்மஜோதி எங்கிருந்து வருது? பிரம்மனோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு பகவானுடைய ரூபத்திலிருந்து தான் அந்த பிரம்மஜோதி வருது. அப்ப இது வந்து ஒரு வேதங்களோட பிரார்த்தனையில கூட பார்க்கலாம். அந்த பிரம்மஜோதி ஒளிக்கற்றை கொன்று சற்று விளக்குங்கள். அந்த ஒளிக்கற்றை விளக்குனாதான் உங்க ரூபத்தை நாங்களால பார்க்க முடியும். ஏன்னா கண்ணு கூசுது.
இப்ப சூரியன் அப்படிங்கிறத நாம பார்க்கணும், சூரிய பகவானை பார்க்கணும் அப்படின்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் தான் நம்மளுக்கு கண்ணை மறைக்குதோ தவிர உள்ள இருக்கிற தோற்றம், சூரியனோட தோற்றம் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா சூரிய தேவன், அந்த கோளுக்குள்ள போனாதான் தெரியும். அது போல இங்க பிரம்ம ஜோதியை மட்டும் அவர்கள் காணும் போது அவங்களுக்கு பகவானோட உருவம் வெளிப்படாது. ஏன்னா ஒரு அன்பு செய்ய முடியாது. உருவமற்ற ஒன்றிடம் நாம போய் அன்பு செய்ய முடியாது. இப்ப எனக்கு ஒரு மகனோ மகளோ இருக்கா அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஒரு உருவம் இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் புது புது துணி வாங்கி தருவேன், அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி பார்ப்பேன், அவங்கள குழந்தையா இருக்கும்போது குளிக்க வச்சு அழகுபடுத்துவேன். பல வகைகள்ல அவங்களுக்கு அன்பு செலுத்த முடியும். உருவம் இல்லாத ஒன்றை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன அன்பு செலுத்த முடியும்? அன்பு என்பது பரிமாற்றம். அது எந்த வகையிலயாவது இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், வேற வகையிலயும் இருக்கலாம். ஆனா இங்க உருவமே இல்லை. அப்ப அவங்க வந்து ஒரு ஒரு ருச்சியற்றவர்களாக பகவானிடம் நேரடியாக அன்பு செலுத்த முடியாம அவங்க வந்து முக்தி அடையலாம் அப்படின்னு செயற்கையா முயற்சி பண்றாங்க. அப்போ நேத்தின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கிடுறாங்க. எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு துணி வேண்டாம், நான் வெறும் கோவணத்தை கூட விட்டுறாங்க. அந்த அளவு காட்டுல போய் நான் கடுமையா தவம் பண்றேன், ஆனா அன்பை வளர்த்துக்கல. முக்கியமான ஒன்றை விட்டுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்க செய்யறீங்க. ஆனா அந்த கடுமையான பயிற்சியினால நீங்க என்னதான் மேல போனாலும் மறுபடியும் அங்க ஒரு வெறுமை, அன்பில்லாத இடத்துல என்ன இருக்கும்? வெறுமை இருக்கும். மறுபடியும் அவங்க வந்து அந்த ஆத்மா வந்து செயல்பாடு உடையது, செயல் இல்லாம இருக்க முடியாது, ஆக்டிவா தான் இருக்கணும். மறுபடியும் அங்க போய் அவங்களால அப்படி இருக்க முடியாது. பிரம்மஜோதியில மறுபடியும் செயல்படுவதற்காக கீழே இறங்கி வருது அந்த ஆத்மா, மறுபடியும் உடல் எடுக்கின்றது. அப்படி உடல் எடுக்கிற ஆத்மாக்கள் தான் நிறைய பேர் இந்த சமூக சேவகர்களாக மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து மறுபடியும் பகவானுடைய அன்புல லயிக்கப்படாம மனித சேவையே உயர்ந்த சேவை அப்படின்னு சொல்லி அதுல ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப தேவர்கள் பிரபஞ்ச நிர்வாக அலுவலர்களின் பொறுப்புகளை ஏற்க அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களால அவருடைய கருத்துக்கள் மதிப்புடையவை. அவர்கள் பகவானால் அந்த தமது அந்தரங்க ஊழியர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அப்ப தேவர்களோட பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவானுடைய தாமரை பாதங்களை சரணடைய வேண்டும். அதுதான் பௌதிகத்திலிருந்து நம்மை காப்பாற்றும், வேற வழி கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். அப்ப பகவானோட இந்த குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட்